Hi friends, chapter 1ல miscellaneous problem find the rank of a matrix A equal to அப்படின்னு ஒரு matrix form கொடுத்திருக்காங்க. அப்ப solution A equal to அந்த matrix form write பண்ணிக்கிறேன். இப்ப rank of a matrix find out பண்ணணும்னா first இந்த term என்னவா இருக்கணும் 1 இருக்கணும். அது கீழ உள்ள terms நம்ம 0ன்னு கொண்டு வரணும். பட் இங்க -2 இருக்கு. பட் ரோ 3ல 1 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் 1 வேணுங்கிறதுக்காண்டி. அப்ப ஈக்குவலன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் R1 implies R3 இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கேன் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த வேல்யூவை இங்கேயும் இந்த வேல்யூவை இங்கேயும் ரைட் பண்ணியிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் R3யோட வேல்யூவை மேலே கொண்டு வந்துட்டேன். அப்ப 1 3 4 7 R2 வேல்யூ ரோ 2ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 1ஓட வேல்யூவை ரோ 3க்கு கொண்டு வந்துட்டோம். அதான் -2 1 3 4 அதான் R1 இம்ப்ளைஸ் என்னது R3 இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இங்கே 1 வந்துருச்சு. இதுக்கு கீழே உள்ள டேர்ம்ஸை 0ன்னு கொண்டு வரணும். இப்போ இங்கே 0ன்னு இருக்கு. அப்போ இந்த டேர்மை நம்ம 0ன்னு கொண்டு வரணும்னா இங்கே என்ன இருக்கு -2. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குமா 1. அப்போ இதை 2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். அதுதான் இங்கே என்ன இருக்கும் நம்ம R3 implies R3 இந்த இடத்த 0 ஆக்க போகிறோம். அப்போ R3யோட எதா ப்ளஸ் பண்ண போகிறேன் 2வால் R1 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ண போகிறோம். அதான் +2 into R2. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணிட்டேன் 1 3 4 7 ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணியாச்சு 0 1 1 2. இப்போ R3யை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ R3க்கு எப்படி போட்டிருக்கோம் நம்ம R3யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு -2 1 3 4. இப்போ 2வால் R1 ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் R1ஓட வேல்யூ 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 1 into 1 2 2 3s are 6 2 4s are என்ன வந்துடும் 8 2 7s are என்ன வந்துடும் 14. ப்ளஸ் பண்ணாமல் என்ன ஆயிரும் 2 மைனஸ் பண்ணால் 0 1 6 ஆட் பண்ணால் 7 3 8 ஆட் பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு 11 4 14 ஆட் பண்ணால் 18. அப்போ ஆன்சர் என்னது 0 7 11 18. அதை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ரைட் பண்ணியிருக்கேன் 0 7 11 18. இப்போ இதை கொண்டு வந்தாச்சு. அடுத்து பார்க்குறோம் இங்கே 0 ஆக்க முடியுமான்னு பார்க்குறோம். அப்போ இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த இடத்த 0 ஆக்க முடியும். எப்படின்னா இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 7 இருந்தால் என்ன பண்ணலாம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ R2 வேல்யூவை என்ன பண்ணணும் R3 implies R3யோட எதை மைனஸ் பண்ண போகிறேன் R2வை எதால் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் அதான் -7 into R2. ஓகேவா. அப்போ என்னது ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்த 0 ஆக்க போகிறேன். அப்போ R3 எப்படி மாறப்போகுது R3 -7 into R2. ஃபர்ஸ்ட் R3யோட வேல்யூ அப்படியே எழுதிக்கிறேன். என்ன வேல்யூ 0 7 11 18. எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் -7ஆல் R2வை. அப்போ இதுதான் R2ஓட வேல்யூ 7ஆல் -7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 into 0 என்ன ஆயிரும் 0 -7 into 1 -7 -7 into 1 இங்கே என்ன வந்துடும் -7 -7 into 2 -14. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா ஆட் பண்ண என்ன வந்துடும் 0 இதுவும் 0 11ல் 7 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வந்துடும் +4 18ல் -14 போனாலும் 4. அப்போ இந்த வேல்யூ என்னது R3யோட வேல்யூ 0 0 4 4. அடுத்து இதை 0 ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும். பட் இங்கே என்ன ஆகும் 0ஓட 4ஐ ஆடோ செப்பரேட்டோ பண்ணும்போது இங்கே வேல்யூ வந்துடும் திருப்பி. அப்போ 0 வராது. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது நம்மளால 0ன்னு கொண்டு வர முடியாது. அதனால இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதோட முடிஞ்சிடும். அப்போ therefore ரோ ஆஃப் ஏ இப்போ இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரோ ஆஃப் ஏ 2வா இருக்கும். பட் கீழே இது எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு 0 ஆகலை. 2 டேர்ம் மட்டும்தான் 0வா இருக்கு. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை.